வணக்கம் சொந்தங்களே. உடற்பயிற்சின்றது எவ்வளோ முக்கியன்றது பாருங்கள். டெய்லி தினசரி ஒரு ½ நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சால் கூட பரவாயில்ல. உங்கள் விருப்பப்படி காலையில் இல்லை சாயந்தரம் அப்படி பண்ணலாம். அபவ் 60 மேலே இருக்கவங்களாம் மெடிக்கல் போகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்து நல்லா இருக்கணும், ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நீங்கள் வந்து இந்த தம்பிள்ஸ் இருக்குது. இந்த தம்பிள்ஸ் வந்து இதை பாருங்கள். இந்த தம்பிள்ஸ் டெய்லி நீங்கள் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் பண்ணலாம். நீங்கள் இந்த மிஷினில் ஒரு 5 செட்டு பண்ணலாம். ஒரு மிஷின்லேயும் 5 செட்டு அழகாக உட்காந்து பண்ணலாம். பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை பாருங்கள். இது 20 கிலோ இப்படி அசால்ட்டாக எடுக்கலாம். நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். 20 kg ஒரு ஹேண்ட்லேயே எடுக்கலாம் பாருங்கள். நம்ம டெய்லி பண்ணணும். பண்ணிங்கன்னா நமக்கு எனர்ஜி நல்லாயிருக்கும். அந்த எலும்பு வலியெல்லாம் இருக்காது. 60 மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த போன் பெயின் நிறைய இருக்கும். அதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ட்ரெட்மில்லில் போகலாம். ட்ரெட்மில்லில் ஒரு 20 நிமிஷம் போகலாம், இல்லை ½ போகலாம். ட்ரெட்மில் இது இப்போ பாருங்கள். ட்ரெட்மில்லில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெட்மில்லில் ஒரு 20 நிமிஷம் போகலாம். இப்போ நான் ட்ரெட்மில்லில் போகிறேன். இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் ட்ரெட்மில்லில் போங்க. எனர்ஜி நல்லாயிருக்கும். நல்ல ஃபுட்டு நிறையா சாப்பிட்லாம். ஹெல்த்து நல்லாயிருக்கும். எனர்ஜி நல்லாயிருக்கும். இது மாதிரி அப்போது 60 மேலே இருக்கணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 25-30 வயசில் அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ குடும்பத்தில் அட்டாச் ஆகிட்டு பயங்கரமாக உழைக்கிறோம். இந்த உழைப்பின் காரணமாக நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நேரம் கிடையாது. இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா நம்ம அதை கன்டினியூ பண்ணோன்னா நமக்கு முதுமையை காட்டிடும். ஏன்னா எனக்கு 63 போயிட்டுருக்கு. நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். காலையில் ஒரு 7 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். ஈவினிங் வந்து 5 கிலோமீட்டர் வாக்கிங் போய்ட்டு ஒரு 3/4 ஹவர் இல்லை 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ட்ரெட்மில்லே ½ போவேன். இது பண்ணும்போது நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது சொல்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் கிடையாது, அபவ் 60 மேலே இருக்கிறவங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருக்கலாம். ஹெல்த்து நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம். இந்த இடுப்பு வலி, இந்த ஷோல்டர் வலி, இந்த பெயின் இதெல்லாம் இருக்காது. ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ட்ரெட்மில்லில் போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் மேற்கொள்ளுங்கள். ஹெல்த்து நல்லாயிருக்கும். இதை அனைவருக்கும் பகிருங்க. அபவ் 60 இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக பகிருங்க. உடற்பயிற்சி தான் நம்ம உயிர் மூச்சு. சரிங்களா? அதனால் எக்ஸசைஸ் முக்கியம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து.